சனிக்கிழமை நைட்டு வந்து என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா, டின்னர் ஒண்ணும் செய்யலைங்க. எங்க தர்ஷினி, நிரஞ்சனா வந்து நூடுல்ஸ் வேணும்னு கேட்டாங்க. சில்லி பரோட்டா வேணும்னு கேட்டாங்க. சனிக்கிழமை நைட்டு 8:30 மணிக்கு கம்பெனிலேருந்து வரையிலேயே நாங்க வாங்கிட்டு வந்துட்டோங்க. நூடுல்ஸும், சில்லி பரோட்டாவும். சனிக்கிழமை ஆனாலே எங்க தர்ஷினி, நிரஞ்சனா வந்து கடையில தாங்க கேட்குறாங்க. ஏன்னா, அம்மா சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. அதனால வந்து கடையில வாங்கி சாப்பிடலாம். அப்படி ஒரு எண்ணத்திலேயே இருக்காளுங்க. எங்க தர்ஷினி, நிரஞ்சனா மட்டும் குறை சொன்னா பத்தாதுங்க. நானும் அப்படிதாங்க அவளுக்கு வந்து எங்க தர்ஷினி, நிரஞ்சனா சின்ன வயசுலேருந்தே நான் அப்படிதாங்க பழக்கி வச்சிருக்கேன். சனிக்கிழமை ஆனா கடையில வாங்கி கொடுத்தே பழக்கிட்டேங்க. அம்மாவுக்கு வந்து நூடுல்ஸு, சில்லி பரோட்டாலாம் பிடிக்காதுங்க. ஒரு ஆசைக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அவ்வளோதாங்க. நான் சனிக்கிழமை கடையில் வாங்கும்போது அம்மாவுக்கு தனியாக புரோட்டா வாங்கிடுவேங்க. அப்படி இல்லை மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க. சனிக்கிழமை மாவு இருந்ததுனால அம்மா தோசை ஊற்றி சாப்பிட்டாங்க. அப்புறம் எனக்கும், நிரஞ்சனாக்கும், தர்ஷினிக்கு மட்டும்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலை இல்லைங்க. நல்லா படுத்து தூங்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. 2 வாரம் தொடர்ந்து உழவர் சந்தை மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. இந்த வாரம் போகல. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.